ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல பேரலோகிராம் அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ பேரலோகிராம் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, இணைகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இணைகரம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ரெக்டாங்கிள் படிச்சோம், செவ்வகம்னு ஒண்ணு படிச்சோம், அப்படிதானே? ரெக்டாங்கிள் ஒண்ணு படிச்சோம்ல. ஸோ இந்த செவ்வகத்தை சரிச்சு போட்டா வரதான் அப்படின்றது இணைகரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ செவ்வகம் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இணைகரம் பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க சரிச்சு போட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு கிடைக்கிறதா வந்து என்னது, இணைகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? சோ பாத்தீங்கன்னா டயகனல் இருக்கும். சோ இந்த டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். சரி, இதுக்கு பேர் வந்து என்னது, டயகனல் சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சோ இந்த ரெண்டு ஆங்கிள், இது தீட்டா 1 இருந்துச்சுன்னா இதுவும் எப்படிதான் இருக்கும், தீட்டா 1 தான் இருக்கும். இது தீட்டா 2 இருந்துச்சுன்னா இது வந்து எப்படி இருக்கும், தீட்டா 2 இருக்கும். அதே மாதிரி சம் ஆஃப் டூ அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கும். சரியா? சோ இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும். பக்கத்துல இருக்கிற ஆங்கிளை கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். சரியா? சோ இதுக்கான பெரிமீட்டருக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா 2 × L + B. ஏரியாக்குள்ள ஃபார்முலா வந்து என்னன்னா L × H. சரியா? இன்னும் ரெண்டு ஃபார்முலா இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ ஏரியாக்குள்ள ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 2 × √S × S - A × S - B × S - D. இல்ல S அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா A + B + D/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. ஸோ ஏங்கிறது ஒரு சைடு, பிங்கிறது இன்னொரு சைடு, டிங்கிறது வந்து என்னது, டயகனல். ஏதாவது ஒரு டயகனல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். diagonal 1 the whole square plus diagonal 2 the whole square. இந்த diagonal 1ஐயும் இந்த diagonal 2ஐயும் நீங்க ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த சைடுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? இந்த சைடு வந்து நீங்க ஏபின்னு வச்சுக்கிட்டே வச்சுக்கோங்களேன். ஸோ ஏபி சிடின்னு எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன். இந்த எல்லா சைடையும் ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் பிளஸ் சிடி ஸ்கொயர் பிளஸ் டிஏ ஸ்கொயருக்கு வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். நம்ம இதை ஷார்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா d1 ஸ்கொயர் பிளஸ் d2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபி வந்து நீங்க என்னன்னு வச்சுக்கோங்க, எல்னு வச்சுக்கோங்க. இதை வந்து என்னன்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு என்ன இருக்கும், எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இங்க ஒரு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கும். கரெக்டா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 × L ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A parallelogram PQRS, the length of whose sides are 8 cm and 12 cm, has one diagonal 10 cm long and the length of the other diagonal is approximately சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு PQRS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு parallelogram வந்து இருக்குது. PQRS அப்படின்னு ஒரு parallelogram இருக்குது. ஸோ length of the whose sides are 8, 12 இருக்குது. ஸோ அப்போ இது 8 இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்குமா, 12 இருக்குமா. ஒரு diagonal என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. இன்னொரு டயகனல் நம்ம என்ன பண்ண போறோம், என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரியா? இன்னொரு டயகனல் வந்து என்ன பண்ண போறோம், என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரியா? சோ இதுக்கு வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி தான். அதாவது diagonal 1 ஸ்கொயர் பிளஸ் diagonal 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 × L ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ diagonal 1 வந்து 10 நமக்கு தெரியும். ஸோ 10 ஸ்கொயர் 100 பிளஸ் diagonal 2 வந்து நமக்கு தெரியாது. So 2 × L ஸ்கொயர் எவ்வளவு, 12 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எவ்வளவு, 8 ஸ்கொயர். சரியா? ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 100 பிளஸ் d2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 × 12 ஸ்கொயர் வந்து 144, 8 ஸ்கொயர் எவ்வளவு கிடைக்கும், நமக்கு 64 கிடைக்கும். சரியா? அப்போ 100 பிளஸ் d2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 2 × 144 150 நமக்கு கிடைச்சிடும். அப்படிதானே? 150 plus 100 எவ்வளவு கிடைக்கும், 210 கிடைச்சிடும். ஸோ 210. அப்போ d2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 × 21 எவ்வளவு கிடைக்கும், 42, 420 மைனஸ் என்ன போட்டுருவீங்க, 100 போட்டுருவீங்க. அப்போ d2 ஸ்கொயர் எவ்வளவு இருக்கு, நமக்கு 320 நமக்கு கிடைக்கும். கொஸ்டின் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 20 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 400 ஆயிரும். சரியா? 20 ஸ்கொயர் வந்து 400 ஆயிரும்.
ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து நமக்கு எதில் முடியுது 2ல முடியுது. சரியா? அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் கிடைக்கும். அப்போ 17.8. சரியா? அப்போ 178 இன்ட்டு 178. ஸோ 8 8 64க்கு 4 மீதம் 6. 7 8 56 6 62க்கு 2 மீதம் 6. 1 8 8 6 14. சரியா? ஸோ 7 8 56க்கு 6 மீதி 5 49. 5 54க்கு 4 மீதி 5. 1 7 5 12. சரியா? திரும்ப என்ன பண்ணுவீங்க? 178 போட்டா போதும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 4 6 2 8 8 4 12 4 16க்கு 6 மீதம் 1 3 5 7 12க்கு 2 மீதம் 1. ஸோ 326 கிடைக்குது. சரியா? ஸோ அப்ராக்சிமேட்டா நம்ம பார்க்கும்போது எவ்வளவுதான் கிடைக்கும்? 17.8 தான் கிடைக்கும். எனக்கு 320 கிடைக்குது, இங்க 326 கிடைக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது இந்த 17.8 நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சரா எடுக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The length of the diagonals of a parallelogram are 10√3 cm and 10√2 cm. If one side of the parallelogram is 13 cm, find the perimeter of the parallelogram. சரியா? ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா வந்து நமக்கு என்ன அப்படின்னா P is equal to 2 into L plus B. சரியா? நம்ம ஒரு சைடு தான் தெரியும், இன்னொரு சைடு தெரியாது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ d1 square plus d2 square is equal to 2 into L square plus B square. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பேஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்ப d1 வந்து என்னது? 10√3 தானே? 10√3 square plus 10√2 square is equal to 2 into L square plus B square. So L square எவ்வளவு? 13 square. B square நமக்கு என்னன்னு தெரியாது. சரியா? அப்போ இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப 10 square 100. So 100 into 3 plus 100 into 2 is equal to 2 into 13 square வந்து 169 plus B square. சரியா? அப்ப நமக்கு எவ்வளவு? 100 into 3 300 plus 100 into 2 வந்து 200 is equal to 2 into 169 plus B square. So 500 is equal to 2 into 169 plus B square. அப்ப கேன்சல் பண்ணலாம்ல. So 250 is equal to 169 plus B square. So B square is equal to, இது சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 81. So B யோட வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 9 கிடைச்சிரும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் தானே கேட்டிருக்காங்க. அப்ப 2 into L plus B. அப்ப 2 into L வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், 13 தெரியும். B வந்து எவ்வளவு? 9. சரியா? சோ 13 9 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 22. 22 into 2 44 கிடைக்கும். சோ இதோட பெரிமீட்டரோட வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 44 கிடைக்கும். சரியா? சோ தேர்ட் क्वेश्चन பாருங்க. The base of a parallelogram is twice its height. If the area of the parallelogram is 72 cm square, find its height. சரியா? சோ ஏரியா அப்படினாலே length into height. இதான் ஃபார்முலா. ஏரியா அப்படினாலே length into height. Base is twice its height. The base of a parallelogram is twice its height. சரியா? So the base of a parallelogram is twice its height. சரியா? அப்ப பேஸ் வந்து நம்ம ஹைட் வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் வந்து என்ன இருக்கும்? 2x ன்னு இருக்கும். அதான் கொடுத்திருக்காங்க. பேஸ் ஆஃப் a parallelogram is twice its height. புரியுதா? ஹைட் வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப x வந்து நம்ம ஹைட் ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பேஸ் வந்து எப்படி இருக்குமா? 2 மடங்கு இருக்குமா? சரியா? சோ அப்ப நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும்ல. சோ ஏரியா வந்து 72 கொடுத்திருக்காங்க. சோ லெங்த் வந்து x, ஹைட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுல x க்கு x மாத்திட்டா பிரச்சனை கிடையாது. சரியா? அப்ப 72 is equal to 2x square. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா x square is equal to 36 கிடைக்கும். சோ x ஓட வேல்யூ எவ்வளவு? 6. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? அதன் உயரம் தான் கேட்காங்க. அப்ப உயரம் வந்து என்னதுன்னா x தானே. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு? 6. ஒருவேளை பேஸ் கேட்டாங்கன்னா இங்க 2x போட்டு 12 போடணும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The area of a parallelogram whose base is 12 cm and whose corresponding height is 45 cm in square centimeter சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஏரியாக்குள்ள ஃபார்முலா தெரியும் நமக்கு, length into height. சோ length கொடுத்திருக்காங்க, height கொடுத்திருக்காங்க. சரியா? அப்போ 12 into 45 மல்டிப்ளை பண்ணா போதும். சரியா? அப்ப 45 into 12. சோ 2 10 4 1 4
4 2 8 1 5 ஆச்சு. ஸோ 8 9 14 4 மீதம் 1. ஸோ 540. ஸோ 540 இதோட வேல்யூவா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the surface of a piece of metal that is in the form of a parallelogram? ஸோ சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? ஏரியா வந்து கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா? ஸோ அதோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. 20 × 5.4. சரியா? அப்போ 20 × 5.4. அப்போ 54 × 2 4 2 8 5 2 10. 4 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 108 ஸ்கொயர் மீட்டர் கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The base of the parallelogram is thrice its height. If the area is 192 square centimeter, find the base and height. சொல்லி கேட்டிருக்காங்க. The base of a parallelogram is thrice its height. அப்ப height வந்து நீங்க x ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா base வந்து என்ன இருக்கும்? 3x ன்னு இருக்கும். அப்போ ஏரியா வந்து என்னது? ஃபார்முலா வந்து என்னது? ஏரியா is equal to length into height. சரியா? அப்போ 192 is equal to x into 3x. அப்போ 192 is equal to 3x square. சரியா? அப்ப நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 6 3 18 4 3 12. ஸோ x square is equal to 64. அப்போ x ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து ஹைட் வந்து 8 இருந்துச்சுன்னா பேஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 24 இருக்கும். சரியா? அப்ப நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 24,8 கிடைக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க? கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.